இப்போ நம்ம ரவா புட்டிங் பண்ண போகிறோங்க. அதுக்கு நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அதில் வந்து நெய்யை தடவி எடுத்து வச்சுருக்கோங்க. பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். நம்ம ஒரு 1/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. நல்லா தேன் கலரில் வரும். நமக்கு ரொம்ப அதிகம் விட்டாலும் கசப்பாயிடுங்க. அதிகம் விடக்கூடாது. பாருங்கள், அப்படியே மெல்ட் ஆகி வருது. இப்போ கேரமல் நம்ம ஊற்றின உடனே கெட்டி ஆகிடுங்க. அதனால் நம்ம ஆரம்பத்துலேயே நெய் தடவி பாத்திரம் எந்த பாத்திரம் நம்ம வைக்க போகிறோமோ அந்த பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா தேன் கலரில் வந்துடுச்சு. நல்லா கை விடாமல் கலக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ கேரமல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த பாத்திரம் வந்த உடனே நம்ம பாருங்கள் இந்த கப்பில் தான் ஊற்ற போகிறோம். அதில் ஊற்றிடலாம். இது அப்படியே கெட்டி ஆகிடுங்க. அதனால தான் முதல்லையே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம இது எப்படியே எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாம். பாருங்கள், இந்த கப்பில் நம்ம 1.5 கப் பால் எடுத்துக்கிறோம். நல்லா திக் பாலாக வேணுங்க. பாருங்கள், 1.5 கப் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நல்லா பால் காயணுங்க. நம்ம நெய் வந்து 1 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. பாருங்கள், 1/4 கப் சர்க்கரை இதில் போட்டுக்கிறேன் நான். நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி வரணும். நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பால் நல்லா காஞ்சி வருது. நல்லா கலந்துக்குங்க. கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஆடையெல்லாம் எடுத்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 கப் ரவை நம்ம சேர்த்துக்கலாங்க. இதில் இது வறுக்காத ரவை தாங்க. நல்லா கலந்து விடுங்க. அப்படியே பாருங்கள், ரவை நல்லா வெந்து வருது. பாருங்கள், ரொம்ப கெட்டியாகிடக்கூடாதுங்க. பாருங்கள், இந்தளவு வந்தால் போதும் நமக்கு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. இது நல்லா ஆறட்டும் நமக்கு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம 2 எக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. முதல்ல பாருங்கள், 2 எக்கு போட்டேன் நான். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்துட்டு இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஆற வச்சு தான் போடணும். பாதி போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு இன்னும் பாதி போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா இதாகிடுச்சு. இன்னும் பாதி போட்டுடலாம். மீதி எடுத்து போட்டு நல்லா பீட் பண்ணணுங்க. பாருங்கள், நல்லா எக்கு ஃபுல்லாக கலந்துடணுங்க. பாருங்கள், நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கப்பில் பாருங்கள் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஆவியில் வேக வைக்கலாம், ஸ்டீமில் வேக வைக்கலாங்க. தட்டு போட்டு மூடிடலாம்.
பாருங்கள், ஸ்டீம் பிளேட் வச்சுட்டோம் நம்ம. இப்போ நம்ம எடுத்து மேலே வச்சிடலாங்க. வச்சு நல்லா மூடி வச்சிடலாங்க. ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், ஒரு 20-25 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சன்னமாக எடுத்துக்கோங்க. இப்படி குத்தி பாருங்கள் வெந்துருச்சா இல்லையான்னு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. நம்ம பாத்திரம் வந்து சின்னதாக வச்சு கொஞ்சம் ஹைட்டு அதிகமாகும் போது நமக்கு டைம் அதிகமாகுங்க. பாத்திரம் வந்து பெருசாக வச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் ஹைட்டு. அப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரம் ஆகிடும். ஒரு 25 நிமிஷமாவது வேகணுங்க. இது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணலாங்க. நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் கூட எடுத்து கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம சுற்றிலும் இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடலாம். அப்படியே கமுத்திடலாம். பாருங்கள், ரெடி. இப்போ நமக்கு என்ன மாதிரி பீசஸ் வேணுமோ நம்ம போட்டுக்கலாங்க.